அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இந்த காணொளியில் நாம் பொங்கல் போனஸ் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக காண இருக்கின்றோம். முதலில் இனிஷியேட்டர் லாகினில் உள்புகுங்கள். அதில் ஃபைனான்ஸை கிளிக் செய்யவும். பேரோல், இப்பொழுது நான்காவதாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை கிளிக் செய்யவும். இதனில் கீழே இறக்கும்போது ஜிடிஎன் பொங்கல் போனஸ் ரிப்போர்ட் என்ற இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது டிடிஓ நம்பர் ஆல்ரெடி இருக்கும். அங்கேயே நாம் ரிப்போர்ட் ஃப்ளாகில் ஒன்லி ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணி கண்டினியூ சப்மிட் கொடுங்க. இப்போ மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வியூ அவுட்புட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நம்ம அலுவலகத்திலையோ அல்லது பள்ளிக்கூடத்துலையோ யாரெல்லாம் சி அண்ட் டி கிரேடில் இருக்காங்களோ அவங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே இந்த 3000 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கும். பொங்கல் போனஸ் ஆடட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பணியாளர்கள் யாருக்காவது வந்து போனஸ் விடுபட்டு இருந்தால் அவங்கள வந்து நாம் டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ், பேரோல் சர்வீசஸில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் நம்ம இப்போ அலுவலகத்திலேயோ அல்லது பள்ளிக்கூடத்துலேயோ வந்து ஒரு பணியாளர் வந்து ஓய்வு பெற்று இருப்பார். இந்த ஆண்டு அவருக்கு வந்து கடந்த ஆண்டுக்கான பொங்கல் போனஸை நம்ம போடணும். அவருக்கும் சேம் ப்ரொசீஜர். பேரோல் சர்வீசஸில் அந்த எக்ஸ் எம்ப்ளாயியோடைய நம்பரை ஆட் பண்ணி நாம் அதை செயல்படுத்தலாம். ஸோ பே சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒரு எம்ப்ளாயி நம்ம சேர்க்க போகிறோன்னா அதுக்காக ப்ராசஸ் தான் செய்கிறேன். இப்போ நான் கிரியேட் பேட்ச்சு. எஃபெக்டிவ் டேட் வந்து 1/1/2025 கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ரோ பண்ணுங்கள். அந்த எம்ப்ளாயி நம்பர் தெரிஞ்சால் அந்த எம்ப்ளாயி நம்பரை டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் என்ன நேம் கொடுக்கணுன்னா இஎம்பின்னு கொடுங்க. கொடுத்து சர்ச் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இஎம்பி போனஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அவருக்கான தொகை எவ்வளோ, ஸோ அவருக்கான முழு தொகை 3000 ரூபாய். வேலிடேட் அண்ட் சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. அப்ரூவர் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். சப்மிட். ஸோ இதை வந்து வெரிஃபையர் லெவல்லையும் அப்ரூவர் லெவல்லையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே வெரிஃபையர் லெவல்லையும் அப்ரூவர் லெவல்லையும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் வரும். அதை வெரிஃபை பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸை நாம் இன்னைக்கு நாம் அதாவது 7ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்கிற டைம் வந்து 7/1 நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இன்னைக்கு நைட் வந்து சென்ட்ரல் பேரோல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த போனஸுக்காக. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரிசல்ட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ ப்ராசஸில் நாம் ஒரு எம்ப்ளாயியை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சி கிரேட் எம்ப்ளாயி நான் சூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த போனஸ்ன்ற ஆப்ஷனில் இங்கே 0ன்னு இருக்கும் ப்ராசஸில். பட் இந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அமௌண்ட் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ் எம்ப்ளாயிக்கு 3000 ருபீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். சி கிரேட் எம்ப்ளாயி அவருடைய எலிமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் போனஸ் ஆட் ஆகிருக்கும். அமௌண்ட்டு 0ன்னு இருக்கும். டீட்டெயில்ஸில் 3000 இருக்கும் பாருங்கள். இந்த வேலையெல்லாம் நாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் பேரோசஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸில் நமக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் ரிசல்ட்ஸில் வந்து போனஸ் வந்து இவங்க ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இது இன்றைக்கி அந்த போனஸுக்கான பேரோல் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு அது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் எப்பயும் செய்கிற மாதிரியே நாம் பில்லை ஜென்ரேட் பண்ணி ட்ரெஷரியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.